அண்மை செய்தி. ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்துவதில் துரிதமாக செயல்பட்டால் ரயில்வே திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலின் முழு விவரம் என்ன? அதாவது தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதில் நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக முதல்வருக்கு பதில் அளித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைக்கு தமிழக முதல்வர் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு ரயில்வே திட்டங்கள் தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். தமிழகத்தில் புதிய ரயில்வே வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 2024-25 நிதியாண்டில் வழக்கமான ரயில்வே பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைந்திருப்பதால் அதன் விளைவாக தமிழகத்தில் திட்டங்கள் செயல்படுத்துவதில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தமிழக முதல்வர் எழுதிய இந்த கடிதத்திற்கு தான் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 6362 கோடி ரூபாயை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஒதுக்கி இருப்பதாகவும், இது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக ஒதுக்கப்பட்ட 879 கோடி ரூபாயை விட 7 மடங்கு அதிகம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமது அரசியல் சாசன கட்டமைப்பின்படி நிலம் என்பது மாநில அரசு சம்பந்தப்பட்ட விவகாரம். எனவே திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உங்கள் அரசு துரிதமாக செயல்பட்டு நிலத்தை கையகப்படுத்தினால்தான் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 2749 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுவதாகவும், ஆனால் இதுவரை கையகப்படுத்தப்பட்டிருப்பதோ 807 ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நிலத்தை கையகப்படுத்தும் விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு நிலத்தை கையகப்படுத்தி தர வேண்டும் என தெரிவித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ், நீங்கள் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை மேம்படுத்த நீங்கள் 1 அடியை எடுத்து வைத்தால் நாங்கள் 2 அடியை எடுத்து வைப்போம் எனவும் அவர் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.